அது மட்டும் இல்ல, நன்றியை காட்டுறதுக்கு 4 கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. பல பேர் வந்து காலை பிடிச்சி தான் வந்திருக்காரு, அடிக்கடி வந்து அந்த கால் பிடிக்கிற ஆலயம் வந்து மாற்றிடுவார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பரப்புரை பண்ணிகிட்ருக்காரு ஒரு தொகுதிக்காக போயிட்டு. அதில் வந்து திமுக ஆட்சியர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை வந்து அவர் விமர்சனம் பண்ணுறாரு. அதற்கு வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கேட்போம். முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நன்றியை காட்டுறதுக்கு 4 கார் போகிற ஒரே ஆளு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடுறது கிடையாது, செல்லமா முகமூடி பழனிசாமி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் டெல்லிக்கு எப்படி போனாரு, எப்படி வந்தாரு, போகும்போது நல்லா போனாரு, சிரிச்சுக்கிட்டே போனார். உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா காரில் திருட்டுத்தனமா ஏறி, நம்ம சொல்லல, பத்திரிகைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான். திமுக காரன் கண்டுபிடிக்கல, பத்திரிகைக்காரனே கண்டுபிடிச்சு சொல்லிட்டான். முகத்தை மூடிட்டே வராருங்க, உள்ள என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவர்கிட்ட பத்திரிகைக்காரன் கேட்குறாங்க, ஏங்க முகத்தை மூடிட்டு வந்தீங்க அப்படி கேட்டு என்ன சொன்னாரு, முகத்தை மூணு தப்பாங்க, வேர்த்துச்சுங்க, மூஞ்சி வேர்த்துச்சுங்க. அப்படி வேர்த்துற அளவுக்கு என்ன பண்ண நடந்துச்சு உள்ள? நான் சொல்றேன், மூஞ்சி வேர்க்கல, ஒரு கண்ணு வேர்த்திருக்கு உள்ள. அந்த அளவுக்கு கவனிப்பு. பொதுவாக மூஞ்ச மூடிட்டு வருவாங்க, ஏதோ தப்பு பண்றவதா மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கு. இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசணும். உதயநிதி ஸ்டாலினோட இந்த ஒரு அவர் சொன்ன ஒரு கருத்துக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழலில் தான் வந்து இருக்காங்க. ஏன்னா பாஜக மற்றும் அதிமுக 2 கட்சி தான் இருக்காங்க. தாவேகா உள்ளே வந்தாங்கன்னா ஆட்டமே மாறும். ஏன்னா அதிகமான தொகுதி வந்து கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தாவேகா உள்ளே வந்தாலும் சிக்கல், வரலனாலும் சிக்கல். வரல அப்படின்னா தேமுதிக பாமக போன்ற கட்சியினரை எப்படியாச்சும் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதிமுக இன்னொரு புறம் திமுகவோட வலிமையான ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே வந்து காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.